ஓம் சரவணபவ. ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம தச அவதாரத்துல 9வது அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தை பத்தி பார்க்கிறோம். ஏற்கனவே பார்த்துட்டோம். வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த 8வது குழந்தை ஆயர்பாடியில விடப்பட்டு அங்கு யசோதாவுக்கு பிறந்த பெண் குழந்தையை தூக்கிட்டு வந்து இங்க கொடுத்தாங்க. அப்ப கம்சன் தூக்கி கொள்ளும் பொழுது அந்த குழந்தை துர்க்கையாக மாறி உன்னை கொல்வதற்கு 8வது குழந்தை பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருச்சு. அதனால கோபமடைந்த கம்சன் என்ன பண்றான், இனிமே நம்மளுடைய எதிரி அந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லி இவங்களை இனிமேல் வச்சிருந்து பிரயோஜனம் இல்லைன்னு அவங்கள விடுதலை பண்ணிட்டான். யார? வசுதேவரையும் வாசுகியையும் அனுப்பிட்டான். ஆனா இவன் ஒரு பெரிய சதி செய்ய ஆரம்பிச்சான். கம்சன் என்ன பண்ணான்னா, அந்த ஊரில் அந்த சுற்று வட்டாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கை குழந்தைகளையும் கொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டான். ஏன்னா குழந்தை உடனே வந்து நம்மளை கொல்லாது, அந்த குழந்தை வளர்ந்து வந்து தான் நம்மளை கொல்லும். குழந்தையா இருக்கும் போதே எல்லா குழந்தையும் கொன்றணும் அப்படின்னு அவன் முடிவெடுத்து இந்த முடிவுக்கு வந்தான். அதனால அவன் என்ன பண்ணான், பூதனா அப்படிங்கிற ஒரு சூனியக்காரி, ஒரு அரக்கிய தேர்ந்தெடுத்து அவளுக்கு ஆணையிட்டான். நீ இந்த சுத்து வட்டாரத்துக்குள்ள, முக்கியமா ஆயர்பாடியில, அந்த ஆயர்பாடியில இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாத்தையும் நீ கொன்றணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான் அந்த சூனியக்காரிய. அந்த சூனியக்காரி தன்னை பேரழகா மாத்திக்கிட்டு ஆயர்பாடிக்குள்ள போறா. ஆயர்பாடிக்குள்ள எல்லா மக்களோடையும் மக்களா பேசுறா, பழகுறா, எல்லாருக்கும் உதவிகள் செய்யறா. அவளை கெட்டவன்னு நினைக்கவே முடியாத அளவுக்கு அவளை நல்லவளா மாத்தி அவளுடைய செய்கையெல்லாம் செய்யறான். நல்லவங்க கண்ணுக்கு கெட்டவங்க கூட நல்லவங்களாவே தெரிவாங்களாம். அந்த மாதிரிதான் ஆயர்பாடியில் இருக்க எல்லா நல்லவங்களுக்கும் அவளை நல்லவளாவே காமிச்சுக்கிட்டா, நல்லவளாவே இருந்தா. எல்லாருக்கும் உதவிகள் செய்யறது, எல்லா பணிகளையும் செய்யறது, எல்லா வீட்லயும் போய் செய்யறது. அதனால ஆயர்பாடி எல்லா வீட்டுக்குள்ளேயும் போகக்கூடிய உரிமையை இவளுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இருந்து கொஞ்ச நாள் ஆன உடனே வீட்டுக்குள்ள பெத்தவங்க இல்லாத நேரத்துல போய் குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய தூக்கி பசி அமர்த்துவா. எப்படி பசி அமர்த்துவான்னா, தன்னுடைய மார்புல நஞ்ச தடவி அந்த குழந்தைக்கு பசி அமர்த்துவா. அந்த குழந்தை அந்த பாலை குடிச்சிட்டு நஞ்ச குடிச்சிட்டு இறந்து போகும். அப்படியே தொட்டியில படுக்க வச்சுட்டு போயிடுவா. இதுவே இவளுடைய பணியா இருந்திருக்கு. இப்படியே பல குழந்தைகளை கொண்டுகிட்டே இருந்தா இந்த பூதனா. ஒரு முறை நந்தகோபர் வீட்டுக்கும் நேரா வந்தா. அந்த காவலாளியும் அவளை எப்பயும் வந்துட்டு போறவ தானே அப்படின்னு சொல்லி ஒன்னும் தடை சொல்லல. அதனால அந்த பூதனா வீட்டுக்குள்ள விறுவிறுன்னு வந்தா. நந்தகோபரும் யசோதாவும் வேலையில இருந்தாங்க. குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு. அதனால குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்க அறைக்குள்ள போறா. குழந்தைய பார்த்த உடனே எப்பயுமே இல்லாத ஒரு நெருடல் இவள் மனசுல ஏற்பட்டது. யாருக்கு? பூதனாக்கு. இந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு போல் இருக்கே, இந்த குழந்தை பக்கத்துல போகும்போது நமக்கு ஏதோ ஒண்ணு தோணுதே, என்ன செய்யறது? கம்சனுடைய ஆணை, எல்லா குழந்தைகளையும் கொல்றதுதான் ஆணை. அதனால அந்த பணியை நம்ம செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்குறா. அந்த குழந்தைய தூக்கும் போதே இவளுக்கு ஒரு நெருடல், ஏதோ ஒரு தவறு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு உறுத்தலோடையே அவளுடைய பணியை செய்ய ஆரம்பிச்சா. தன்னுடைய மார்புல நஞ்ச தடவிட்டு அந்த குழந்தைக்கு பசி அமர்த்தினா. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அந்த நஞ்சையும் குடிச்சு செமிச்சிட்டு அவ பாலையும் குடிச்சிட்டு அவளுடைய ரத்தத்தையும் உறிஞ்ச ஆரம்பிச்சிட்டார். அதனால வலி தாங்க முடியாம பூதனா அலற ஆரம்பிச்சா. வலி தாங்க முடியாம அலறின உடனே அவளுடைய சுய ரூபம் அங்க வந்துருச்சு. ஒரு பெரிய அரக்கியா அப்படியே கீழே விழுந்து கிடக்கா. வலி தாங்க முடியாம அப்படியே மயங்கி விழுந்துட்டா. அந்த குழந்தை பக்கத்துல இருக்கு. உடனே எல்லாரும் அலறல் சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி வந்தாங்க. அவளுடைய சத்தமானது அந்த இருக்கிற பகுதி எல்லா பக்கமும் கேட்டுச்சான். அதனால அந்த இடத்துல மிகப்பெரிய கூட்டம் கூடிருச்சு. வந்து பார்த்தா அந்த அரக்கியும் குழந்தையும் இருக்கு. அப்ப எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, இந்த அரக்கி, ஏதோ ஒரு அரக்கி வந்து நம்ம பிள்ளைய பயமுடுத்திருச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த அரக்கி அப்படியே செத்துட்டா. அந்த அரக்கிக்கு கண்ணனுக்கு பசி அமர்த்தின காரணத்தினால அவளுக்கு வைகுண்ட பதவி கிடைச்சது. இது ஒரு முக்கியமான வரி. அவ கெட்டவளாவே இருந்தாலும் கூட, பல குழந்தைகளை கொன்னாலும் கூட, கண்ணனுக்கு பசி அமர்த்தினதுனால அவளுக்கு என்ன கிடைச்சது? வைகுண்ட பதவி கிடைச்சது. அதனாலதான் கிருஷ்ணருக்கு நிறைய பட்சணங்கள் நம்ம நெய்வேத்தியமா படைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு படைக்கும் பொழுது நமக்கு வைகுண்டம் பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் போல. அதனால அந்த அரக்கிக்கு
பூதனாவுக்கு வைகுண்ட பதவி கிடைச்சது. அது மட்டும் இல்ல, அந்த பகுதியில இருக்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்னன்னா, நாராயணனுடைய 12 நாமங்களை சொல்லி ஜெபித்து பூஜை செய்யும் பொழுது அவங்களுடைய கெட்ட சக்தி, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்தி போயிரும் அப்படின்றது அவங்களுடைய கோபியர்களினுடைய நம்பிக்கையா இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணுனாங்க, இந்த குழந்தைய வச்சு மந்திரம் ஜெபிச்சாங்க. ஏன்னா குழந்தை பயந்துருக்கும் அந்த அரக்கியை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி 12 நாமங்கள் சொன்னாங்க. நம்மளும் அந்த நாமத்தை கேட்போம். அந்த நாமத்தை கேட்டு நமக்கும் கெட்ட சக்திகள் எல்லாம் நம்மள்ட்ட இருந்து போகட்டும். அது என்னன்னா, மணிமான், யக்ஞர், அச்சுதா, ஹயக்ரீவர், கேசவா, விஷ்ணு, ருக்ரமா, ஈஸ்வரா, சக்கரதாரி, கதாதரா, மதுசூதனா, குபேந்திரா, தாரஹாக்ஷ்யா, ஹலராதரா, கிருஷிகேஷா, நாராயணா, பிருகிணிகிருபா, யோகேஸ்வரா, புருஷோத்தமா, கோவிந்தா, மாதவா, வைகுண்டபதி அப்படிங்கிற 22 நாமங்களை சொல்லி அங்க மந்திரம் ஜெபிச்சாங்களாம். அதனால அந்த கெட்ட சக்தி எல்லாம் போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஐதீகம். மீதி கதையை நாளை பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.